வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சிஜி பவர் இண்டஸ்ட்ரியல் சொல்யூஷன் லிமிடெட் இந்த கம்பெனியோட அனலைஸ் தான் நம்ம பார்க்க போறோம். செமி கண்டக்டர் மேனுஃபேக்சரிங்ல மிகப்பெரிய கம்பெனியா இருந்து வந்துகிட்டு இருக்க இந்த கம்பெனியை பத்தி, இந்த கம்பெனி என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஃபியூச்சர்ல இந்த கம்பெனி எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா செமி கண்டக்டர் மேனுஃபேக்சரிங் யூனிட் இதுவரை இல்லாம தான் இருந்துச்சு. இந்தியன் கவர்மெண்ட் கண்டிப்பா நம்ம இந்தியாவில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்தை கொண்டு வர அளவுக்கு மிகப்பெரிய அளவுல இந்த செமி கண்டக்டர் ஃபீல்டுல நம்ம இந்தியாவோட பங்களிப்பு அதிகமா இருக்கணுங்கிறதுக்காக இந்த கம்பெனில, அதாவது இந்த ஃபீல்டுல மிகப்பெரிய அளவுல பலாயிரம் கோடிகளை இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. அதுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, உலகம் முழுவதுமே யாரு செமி கண்டக்டரை அதிகமா மேனுஃபேக்சரிங் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா சைனா தான் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கு. ஒருவேளை நாளைக்கு இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை வந்து சைனா வந்து உங்களுக்கு செமி கண்டக்டரை கொடுக்க முடியாதுன்னு சொன்னாலோ, இல்ல அவங்கள சார்ந்து ஒரு சில நாடுகள் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த நாடுகள் கொடுக்க முடியாதுன்னு சொன்னாலோ நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்மளோட மேனுஃபேக்சரிங் யூனிட் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் இந்த செமி கண்டக்டர் ஃபீல்டுல மிகப்பெரிய அளவுல இந்தியா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுல ஒரு சிறந்த கம்பெனி எதுன்னு பாத்தீங்கன்னா சிஜி பவர் இண்டஸ்ட்ரியல் சொல்யூஷன் லிமிடெட் தான். இந்த கம்பெனி இன்னைக்கு எப்படி இருக்கு, இந்த கம்பெனில நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா லாங் டைம்ல ஒரு நல்ல நிலைமைக்கு போகுமா அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இந்த கம்பெனி என்னெல்லாம் ரிசல்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா 2021க்கு முன்னாடி வரையும் 25 ரூபாயில ட்ரேட் ஆகிட்டு இருந்த கம்பெனி இன்னைக்கு 553 ரூபா வரையும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதனால இந்த வளர்ச்சி அப்படிங்கறதையும், இந்த கம்பெனி என்னெல்லாம் ரிசல்ட் பண்றாங்க அப்படிங்கறதையும் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டல் பாத்தீங்கன்னா 84,462 கோடி தான் இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டல் இருக்கு. கரண்ட் பிரைஸ் 553 ரூபாயில ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஹை பாத்தீங்கன்னா 566 ரூபா வரையும் போயிருக்கு. லோ பாத்தீங்கன்னா 290 ரூபா வரையும் லோ வந்திருக்கு. இந்த கம்பெனிக்கு கடன் பாத்தீங்கன்னா 16.9 கோடி கடன் இருக்கு. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 58.1 வச்சிருக்காங்க. சேல்ஸ் growth 18% இருக்கு. ரிசர்வ் பாத்தீங்கன்னா 1922 கோடி ரிசர்வ் வச்சிருக்காங்க. ப்ராஃபிட் growth என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா 38.5% ப்ராஃபிட் growth பண்றாங்க. இவங்க ஷேரை வந்து பிளட்ஜ் பண்ண கிடையாது. நெட் ப்ராஃபிட் 1620 கோடி நெட் ப்ராஃபிட் பண்றாங்க. சேல்ஸ் 7757 கோடி இந்த கம்பெனி சேல்ஸ் பண்றாங்க. நம்ம பார்த்த வரையுமே இந்த கம்பெனி ஒரு நல்ல நிலைமையில தான் இருக்கு. இதை மட்டுமே வச்சு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. இதுக்கப்புறம் இந்த கம்பெனி என்னெல்லாம் பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். சார்ட்டும் ரிசல்ட்டும் இந்த கம்பெனியோட ஓவரால் சார்ட்டை நம்ம பார்க்கலாம். 2006ல இருந்து 2024 வரை இந்த கம்பெனி எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறத. 2006லலாம் 13 ரூபா 15 ரூபா அந்த ரேஞ்சில் ஒரு அப் அண்ட் டவுன், சின்ன சின்ன அப் டவுன் அந்த மாதிரி தான் கொடுத்துட்டு இருந்திருக்கு. ஒரு 70 ரூபா, ஒரு 100 ரூபா அந்த ரேஞ்சுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த 40 50 அந்த ரேஞ்சிலே தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 2021 வரை. இந்த 2021க்கு அப்புறம் தான் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து செமி கண்டக்டரை இந்தியாவிலே மேனுஃபேக்சரிங் பண்ணணும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டத்தை கொண்டு வந்ததுனாலதான் அதுக்கப்புறம் இந்த கம்பெனி அசுர வளர்ச்சி அடைஞ்சிச்சு. இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளவு நம்ம இந்தியன் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்கன்னா இந்த செமி கண்டக்டருக்காக கிட்டத்தட்ட இந்த கம்பெனி 7600 கோடி இந்த கம்பெனி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரிதான் இந்த கம்பெனி 2021க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு பாருங்க. இன்னைக்கு போயிட்டு இந்த கம்பெனியை வாங்கலாமா அப்படிங்கறத நமக்கு ஒரு கேள்வியா இருக்கும். இந்த கம்பெனி 2021ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துல 25 ரூபாயில இருந்தது 515 ரூபா அந்த ரேஞ்சுக்கு இந்த கம்பெனி வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது. எத்தனை மடங்கு வளர்ச்சின்னு பாருங்க. எந்த ஒரு துறையா இருந்தாலும் அந்த துறை வளரப்போகுது அப்படிங்கிறது நமக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கும். 2021ல இந்த கம்பெனில 25 ரூபா இருக்கும்போது ஒரு நல்ல அமௌண்ட்ல கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்கன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்டோட வளர்ச்சியை மட்டும் இன்னைக்கு பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு. இதுக்கப்புறம் இந்த கம்பெனி வளருமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வளர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்துல இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா அடுத்து இந்த 500 ரூபாய்க்கு மேல ட்ரேட் ஆகிட்டு இருக்க இந்த கம்பெனி கீழே கூட வரலாம், 300 ரூபாய்க்கு கூட வரலாம், இல்ல 400 ரூபாய் வரையும் வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு டவுன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த பழைய கையை கட் பண்ணிட்டு கூட மேல போகலாம். ஏன்னா இந்த கம்பெனி ஒரேடியா பாத்தீங்கன்னா 2021ல இருந்து நல்லா மேல போய்கிட்டே தான் இருக்கு. எந்த இடத்துலயுமே ஒரு மிகப்பெரிய சரிவு வந்ததே கிடையாது. அதனால இந்த கம்பெனில கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். நான் வந்து எனக்கு வந்து இப்போதைக்கு பிரச்சனை இல்லை, நான் ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு ஹோல்டு பண்ண போறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த கம்பெனில இப்பவே கூட நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு டவுனை பத்தி கவலைப்படக்கூடாது. டவுன் இப்போ 500 ரூபாய்க்கு மேல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, 400 ரூபாய்க்கு வந்துச்சுன்னா நான் ஆவரேஜ் பண்ணிக்குவேன், 300 ரூபாய்க்கு வந்துச்சுன்னா நான் ஆவரேஜ் பண்ணிக்குவேன் அப்படின்னு யாராவது விருப்பம் உள்ளவங்க இப்பவே கூட வாங்கலாம். இது ஒரு ரிஸ்கா இருந்தாலும் நல்ல கம்பெனிங்கிறதுனால, ஃபியூச்சர் ஓரியன்டா இருக்கிற கம்பெனிங்கிறதுனால நம்ம ஆவரேஜ் பண்றதுக்கு ஒரு சிறந்த கம்பெனியா இருக்கு. இதுக்கப்புறம் வந்து இந்த கம்பெனி நம்ம ஆவரேஜ் பண்றோம் அப்படிங்கிறதுக்கு எதனால இந்த கம்பெனி நம்ம இந்த அளவுக்கு நம்பலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ரிசல்ட் என்ன பண்றாங்க, ரிசல்ட் தான் முக்கியம். என்னதான் நல்ல கம்பெனி நல்ல செமி கண்டக்டர் மேனுஃபேக்சரிங் பண்ணி லாங் டைம்ல நல்லா பண்ண போறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சாலும் இப்ப இந்த 2 வருஷமா ரிசல்ட் எப்படி கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அதுல இயர்லி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நம்ம பார்க்கலாம். இவங்க இயர்லி எவ்வளவு ப்ராஃபிட் லாஸ் பண்றாங்க அப்படின்னு. 2012 பாத்தீங்கன்னா இந்த கம்பெனி சேல்ஸ் 11,246 கோடி தான் பண்ணிருக்காங்க.
சேல்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணவே கிடையாது. ஒரு லெவலில் பார்த்தீங்கன்னா 11,000 கோடி பண்ணிட்டு இருந்தாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் பண்ணி ஒரு லெவலில் 2021 வரையுமே பார்த்தீங்கன்னா 2,964 கோடி அந்த ரேஞ்சிலே தான் வச்சிருக்காங்க. பெரிய அளவில் அப்படியே படிப்படியாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போக கிடையாது இந்த கம்பெனி. 2021க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 21ல் 2,900 கோடி பண்ணவங்க, 22ல் 5,400 கோடியும், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 6,900 கோடியும், அதுக்கடுத்து 7,700 கோடியும் இப்பதான் படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது. இப்போ 7,200 கோடி இந்த கம்பெனி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த கம்பெனி ஒரு படிப்படியாக நல்ல நிலைமைக்கு வந்துகிட்டு இருக்குங்கிறது நம்ம பார்த்தாலே தெரியுது. 21க்கு அப்புறம் அந்த கம்பெனி படிப்படியாக முன்னேறுது. இது இப்படியே ஒரு 4-5 வருஷம் தொடர்ந்துச்சுன்னா இன்னும் இந்த கம்பெனி நல்லா மேலே போக அதிக வாய்ப்பு இருக்கு. இந்த கம்பெனி நெட் ப்ராஃபிட் டெவலப் பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். 2012 பார்த்தீங்கன்னா 373 கோடி பண்ணியிருக்காங்க. சில இடத்துல இந்த கம்பெனி லாஸ் பண்ணாலும் 2021க்கு அப்புறம் தான் இந்த கம்பெனி நல்ல நிலைமையில போயிட்டு இருக்கு. 2020 வரையுமே பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி அப்பப்போ லாஸ் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. கடையை ஒரு 4-5 வருஷமா இந்த கம்பெனி லாஸ்லேயே தான் இருந்திருக்கு. 2016ல இருந்து 20 வரையுமே இந்த கம்பெனி பெரிய லாஸ்ல தான் இருந்திருக்குன்னு சொல்லணும். 400 கோடி, 600 கோடி, 700 கோடின்னு 1,300 கோடி இந்த கம்பெனி லாஸ்லேயே தான் இருந்திருக்கு. இந்த 2021க்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நல்ல வளர்ச்சின்னு சொல்லலாம். 1,250 கோடியும், 2022ல 913 கோடியும், 2023ல 963 கோடி, அதுக்கப்புறம் 1,600 கோடிங்கிற எத்தனை ஒரு மடங்கு அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க அவங்களோட இதை நெட் ப்ராஃபிட்டை. சரி, குவார்டர்லியில் இந்த கம்பெனி எப்படி பர்ஃபார்ம் பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். குவார்டர்லியை பொறுத்தவரையும் 2022ல இவங்க 228 கோடி பண்ணியிருக்காங்க டிசம்பர் மாதம். அதே பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக குவார்டர்லிலேயே நல்லா தான் இருக்கு இந்த கம்பெனி. 2020க்கு அப்புறமே டிசம்பர் 2020க்கு அப்புறமே குவார்டர்லியில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. இப்போ இருந்த வரையும் டிசம்பர் 2022ல பார்த்தீங்கன்னா இதுவரை இந்த கம்பெனி பண்ணதை விட 2021ல மட்டும்தான் ஒரு 993 கோடி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதிகமாக 743 கோடி இப்போதான் டிசம்பர் 2023 தான் அதிகமாக பண்ணியிருக்காங்க. இன்னும் வரக்கூடியதை இன்னும் அதிகமாக பண்ணுறதுக்கு இந்த கம்பெனிக்கு வாய்ப்பு இருக்கு. இதுக்கடுத்து இந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்டை நம்ம பார்க்கலாம். அதில் ரிசர்வும் பாரோவிங்ஸ் தான் நம்ம முக்கியமாக பார்க்கணும். அதில் பாரோவிங்ஸில் ரிசர்வ் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி 1,922 கோடி வச்சிருக்காங்க. கடன், எந்த ஒரு கம்பெனிக்குமே கடன் தான் முக்கியம். இந்த கம்பெனியை பாருங்க எவ்வளோ கடன் வச்சிருந்திருக்காங்கன்னு. 2012ல் கிட்டத்தட்ட 1,000 கோடி கடன் வச்சிருந்திருக்காங்க. அதை கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி 1,300, 3,000 இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிட்டு வந்தவங்க இந்த 2021க்கு அப்புறம் கடனை எந்த அளவுக்கு கம்மி பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. 2021ல 1,400 கோடி கடன் வச்சிருந்தவங்க 22ல 367 கோடி கடனை வந்து வச்சிருந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி இருந்த 1,100 கோடி கிட்ட கடனை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. 2023ல பார்த்தீங்கன்னா வெறும் 16 கோடி தான் கடன் இருக்கு. எங்க இருந்து எந்த அளவுக்கு அவங்களோட கடனை கம்மி பண்ணிட்டு வந்திருக்கு. கிட்டத்தட்ட 3,000 கோடி கடன் வச்சிருந்த ஒரு கம்பெனி இப்ப வெறும் 17 கோடி தான் கடன் வச்சிருக்கு. அதே மாதிரி இந்த கம்பெனியோட ரிசல்ட்டும் நல்லா இருக்கு. அதாவது இந்த 2021க்கு அப்புறம் தான் இந்த கம்பெனி ஒரு நல்ல நிலைமையில போயிட்டு இருக்குங்கிறது நம்ம இந்த கம்பெனியோட கடனை வச்சே நம்ம கணிக்கலாம். ஏன்னா கடனை கட்டிட்டு ரிசல்ட் நல்லா இருக்கு, சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால லாங் டைம்ல கண்டிப்பா இந்த கம்பெனி மல்டிபேக்கராக அதிக வாய்ப்பு இருக்கு. இந்த கம்பெனி டிவிடெண்ட் எல்லாம் என்ன கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த கம்பெனி 2024ல ₹1.30 டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. 2023ல ₹1.50 கொடுத்துருக்காங்க. 2021க்கு அப்புறம் தான் இந்த கம்பெனி நல்ல நிலைமைக்கு கொஞ்சம் மாறிட்டு வந்துகிட்டு இருக்கிறதுனால 2023லயும் நல்லா தான் கொடுத்துருக்காங்க. 24லயும் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாசமே கொடுத்துட்டாங்க. வரக்கூடிய மாசத்துல இவங்களும் வருஷத்துக்கு 2 டிவிடெண்ட் கொடுக்க கூட வாய்ப்பு இருக்குன்னா இந்த கம்பெனி நல்ல நிலைமைக்கு போயிட்டு இருக்குது. அதனால இந்த கம்பெனி டிவிடெண்ட்லயும் ஓரளவு நல்லா கொடுப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்ப்பு இருக்கு இந்த கம்பெனி மேல. இந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் நம்ம பார்க்கலாம். ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை பொறுத்தவரையும் இந்த கம்பெனி 2017ல அவங்க கம்பெனி ஷேரை 34% தான் ஹோல்டு பண்ணாங்க. ப்ரொமோட்டர் அவங்க கம்பெனி ஷேரை அவங்க 34% ஹோல்டு பண்ணியிருக்காங்க. அதை கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணிட்டு வந்தாலும் 2021க்கு அப்புறம் அவங்களோட ஸ்டாக்கை வந்து எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க பாருங்க. கிட்டத்தட்ட 53 கொண்டு வந்துட்டாங்க. இந்த 2021க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 53% கொண்டு வந்துட்டாங்க. 2022ல 58, 23ல 58, 55, 58 அந்த மாதிரி இவங்களோட ப்ரொமோட்டர் ஹோல்டிங் ஷேரை வந்து எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு அந்த கம்பெனி மேல நல்ல நம்பிக்கை இருக்கு, நல்லா போகும்னு தெரிஞ்சதுனாலதான் 34% ஹோல்டு பண்ணவங்க அவங்க கம்பெனி ஷேரை கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணி இன்னைக்கு 58.11% அவங்க ஹோல்டு பண்ற அளவுக்கு இருக்குன்னா அவங்க கம்பெனி மேல அவங்களுக்கு அசுரத்தனமான ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனாலதான் இந்த அளவுக்கு வந்து அவங்க அதிகமான ஸ்டாக்கை வந்து அவங்களே ஹோல்டு பண்றாங்க. இதுக்கு அடுத்து யார் யாரெல்லாம் ஹோல்டு பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா FII கிட்டத்தட்ட 15% ஹோல்டு பண்றாங்க. DI பாத்தீங்கன்னா 10% ஹோல்டு பண்றாங்க. அதுக்கடுத்து பப்ளிக் பாத்தீங்கன்னா 16% ஹோல்டு பண்றாங்க. FII DIயும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25% ஹோல்டு பண்றாங்க. இதே ஒரு நல்ல விஷயம். எந்த அளவுக்கு பாத்துங்க FII DI ஹோல்டு பண்றது எந்த அளவுக்கு ஒரு நல்ல விஷயம்னா
எஃப்ஐயும் சரி, டிஏயும் சரி, அவங்கலாம் வந்து சும்மா சாதாரணமா ஏதோ ஒரு கம்பெனில போயிட்டு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிட மாட்டாங்க. அவங்க ஃபியூச்சர் ஓரியன்டடா எந்த கம்பெனில ஃபியூச்சர்ல நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்க அனலைஸ் பண்ணி தான் அந்த கம்பெனில இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுவாங்க. அந்த வகையில இந்த கம்பெனில 25% நம்ம டிஏயும் சரி, எஃப்ஐயும் சரி இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருக்கிறது ஒரு நல்ல விஷயம் இந்த கம்பெனில. இப்போ இருக்கிற நிலைமைக்கு சிஜி பவர் இந்த கம்பெனில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து ஒரு 10ல இருந்து 15 வருஷத்துக்கு இந்த கம்பெனியை ஹோல்டு பண்ண போறேன். இறங்குனாலும் அதாவது இன்னைக்கு ரூ. 500 ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது ரூ. 400 ரூ. 300 இந்த ரேஞ்சுக்கு நான் ஒரு என்ன 2020ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல டவுன் அப்பு கொடுத்துருக்கு. ரூ. 25 இருந்தது ரூ. 500 எத்தனை மடங்கு வளர்ச்சி, எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சின்னு பாத்துக்கோங்க. அதுல இருந்து டவுன் ஆகும் அப்படின்னு ஆகிறதுக்கு கூட கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எந்த கம்பெனியுமே மேல மேல போய்கிட்டே இருக்க போறது கிடையாது. ஒரு சின்ன டவுன் வரலாம். அப்படி வந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து ஆவரேஜ் பண்ணிப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த கம்பெனி எப்பயும் வாங்கலாம். இப்போ வாங்கலாம்னா கண்டிப்பா இப்போ வாங்கக்கூடாது. நம்ம வரக்கூடிய எலெக்ஷனுக்கு அப்புறம், ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் வாங்கணும். இப்போதைக்கு எந்த ஒரு ஸ்டாக்கையுமே வாங்கக்கூடாது. ரிசல்ட்டுக்கு அப்புறம் நம்ம வந்து மார்க்கெட் எப்படி போகுது, கவர்மெண்ட் வந்து எப்படி அமைக்க போறாங்க, திடீர்னு பாத்தீங்கன்னா இந்த தொங்கு சட்டமன்றம், நாடாளுமன்றம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு பிஜேபி கவர்மெண்ட்டுக்கோ காங்கிரஸுக்கோ அறுதி பெரும்பான்மை கிடைக்காம போயிடுச்சுன்னா மார்க்கெட் பெரிய லெவல்ல இறங்குறதுக்கு கூட ஒரு வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் போது கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட் தான் நம்ம பண்ணணும். ஒரு கம்பெனிலையும் நல்லா அந்த கம்பெனி போய்கிட்டு இருக்கு, கவர்மெண்ட்ல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நமக்கு தெரியும் போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்ட்மெண்ட் அதிகரிச்சுக்கிட்டே போகலாம். அந்த வகையில இந்த கம்பெனி மல்டிபிளெக்ஸ் கூட அதிக வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம ஒரு ரிசல்ட்டுக்கு அப்புறம் இந்த கம்பெனி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டு கொஞ்சம் டவுன் ஆக கூட வாய்ப்பு இருக்கு, இல்லை இதே ரேஞ்சில் இருந்துட்டு இன்னும் கூட மேலே போக கூட வாய்ப்பு இருக்கு. அதனால நம்மளால முடிஞ்சது எவ்வளோ கம்மியா ஒரு மாசத்துக்கு 1-2 இந்த மாதிரி ஸ்டாக்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டைம்ல மிகப்பெரிய மல்டிபிளெக்ஸராக கூட அதிக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்ம சைனா தான் இந்த பிசினஸ்ல அதிகமா மேனுஃபேக்சரிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க செமிகண்டக்டரை. இந்தியாவில் எக்கச்சக்கமா நம்ம கார்ஸும் சரி, பைக்ஸ், இந்த மாதிரி எல்லா பொருளுக்கும், எல்லா வெஹிக்கிளுக்குமே பல இண்டஸ்ட்ரியில இந்த செமிகண்டக்டர் தேவைப்பட்டுக்கிட்டு இருக்கு. இதை நம்ம மேனுஃபேக்சரிங் பண்றது ஒரு இந்தியாவிலே ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி ஆகிறதுக்கு கூட அதிக வாய்ப்பு இருக்கு. அதனால நம்மளால முடிஞ்சது 1-2 வாங்கி வச்சு ஒரு லாங் டைம்ல ஒரு நல்ல ரிட்டர்னை பார்க்கலாம். இதே மாதிரி நல்ல கம்பெனிகளை அனலைஸ் பண்ணி நம்ம சேனல்ல போட்டு வந்துட்டு இருக்கோம். விருப்பம் உள்ளவங்க பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.